இங்கே அனுசுயா தேவியை ராமனும் சீத்தையும் சந்திக்கிறார்கள். அதை திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லுகிறாள், தாய்க்கோலம் பூண்டேனோ அனுசுயையை போலன்னு சொல்கிறான். திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, நான் என்ன அனுசுயை மாதிரி தாயாவா இருந்தேன். அனுசுயை சீதையை தன்னுடைய தாயாக நினைத்து தன்னுடைய நகைகள் எல்லாத்தையும் சீதைக்கு கொடுத்துட்டான். இவ கழற்றி கொடுத்து விட்ட நகைகளோட இப்போ ஜாஸ்தி நகை சீதைகிட்ட இருக்கு. இந்த சீதையை தான் ராவணன் தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போகும்போது தன்னுடைய நகைகள் எல்லாவற்றையும் தூக்கி 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 போட்டாலும். தூக்கி தூக்கி போட்ட போது குரங்கு, அங்கே இருந்த குரங்கெல்லாம் எடுத்துச்சு. அங்கே இருந்த மந்திகள், பெண் குரங்குகள் அதை எடுத்துக்கொண்டது. ஆண் குரங்கெல்லாம் எடுத்து நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு கொடுக்குதான். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்தி கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று பின்னாளில் திரிகூடராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியில் இதை எழுதுறாரு. அந்த பெண் குரங்குகளை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஆண் குரங்குகள் கனிகளை கொடுக்குமா. இந்த இடத்துல நகைகளே இருக்க, நீ இந்த நகை எடுத்துக்கோ, நீ இதை இந்த ஜிமிக்கி எடுத்துக்கோ, நீ இந்த அந்த பெண் மந்திகளுக்கு அதெல்லாம் எங்கே போடுறதுன்னு தெரியல. இதே பிரச்சனை தான். காதில் போட வேண்டியதை கைக்கு போடுறது, கைக்கு போடுறது இடுப்பில் போடுறது, ப்ரூச்சை எடுத்து தலையில் சுற்றுது, தலையில் வைக்க வேண்டியது, ஒரே கன்ஃபியூஷன். இதை புறநானூற்று பாடல் சொல்லுகிறது. சோழன் கொடுத்த நகைகள் அந்த பழங்குடியினர் பெண்கள் எப்படி போடுவது என்று தடுமாறியது எப்படி இருந்தது என்றால், சீதை தூக்கி எறிந்த நகைகளை வானரங்கள் வைத்துக்கொண்டு தடுமாறியது போல இருந்தது. புறநானூற்று பாடலில் ராமனை பற்றி செய்தி இருக்கிறது.